ஒரு சீரியலை மெகா சீரியல் ஆக்கணும். அதாவது நார்மலாக அந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 500 எபிசோட் 600 எபிசோட் போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு, அதே கதையை இழுத்து 1000 எபிசோட் கொண்டு போகிறது அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரெப்படீஷன் ஒன்று பண்ணுவாங்க. அதாவது ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பாக்யலட்சுமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே விஷயம் திருப்பி திருப்பி நடக்கும். அதே மாதிரி தான் மகாநதியிலையும் வந்து இப்போ ராகினி காவேரியை வெறுப்பேற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது வரைக்கும் மட்டுமே நம்ம ஒரு 10-15 தடவை வெவ்வேறு இன்ஸ்டன்ஸில் பார்த்துருப்போம். அவங்க வெறுப்பேற்றுவாங்க, அவங்க வந்து உங்களை காயப்படுத்துவாங்க, கஷ்டப்படுத்துவாங்கன்ட்டு. இப்போ இந்த வெண்ணிலா விவகாரத்தில் வெண்ணிலாவை வந்து இவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து தேடிக்கிட்டு இருக்கும் போதே வந்து வேணுனே மிரட்டிட்டு போனாங்க. பார்த்ததுக்கப்புறமா மிரட்ட ஆரம்பித்தாங்க. இப்போ வீட்டுக்கு கூட்டு வரதுக்கு வந்து பிளாக்மெயில் பண்ணாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே விஷயம் திருப்பி திருப்பி ஒரு நாள் காலையில் கிளம்பி விஜய் போயிட்டு திருப்பி வரதுக்குள்ளார ஃபோனை 2 தடவை காவேரியோட ஃபோனை 2 தடவை எடுத்து பேட்டர்னெல்லாம் அன்லாக் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு என்னென்னவோ பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா நம்புறபடியும் இல்லை. அதே சமயத்தில் எரிச்சலாகவும் இருக்குது. இதில் இன்னமும் இழுத்துக்கிட்டே வந்து இவர் அங்கே இருக்கார் ஹாஸ்பிட்டலில். ஆனால் வந்து ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண முடியல, டவர் கிடைக்கலன்னா அப்படியே விட்டார். அதுக்குள்ளே இவங்க மனசு கஷ்டமாயிட்டாங்க, அழ ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளை விட்டு போகிறார் இவர்னு முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம புருஷன் மாறிட்டாருன்னு முடிவு பண்ண போகிறாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு இவங்களே வெண்ணிலாவை கூட்டு, ஆனால் வெண்ணிலாவை கூட்டு தான் இவர் இப்படிலாம் செய்வார்னு எதிர்பார்க்கலங்கிற மாதிரி ஒரு நிலமை. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராகினி இதே யூஸ் பண்ணி எதை பற்றியும் கவலைப்படாமல் இப்படியே திருப்பி திருப்பி முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருக்கிறது. அந்த முட்டாள்தனமாக ராகினி பண்ணுறான் இருக்கிறே அறிவாளித்தனமான விஷயமா இருக்குது. ஆனால் மற்றவங்களாம் அதை விட அடிமுட்டாளாக இருக்கிறதுன்னு கதை போயிட்டு இருக்கிற வேலையில் இதுக்கு ஒரு முடிவை கட்டி திருப்பி விஜய் இங்கே நேராக கிளம்பி வந்துட்டு நான் அத்தனை தடவை ஃபோன் பண்ணேன்னு எடுக்கலையே, நீ எடுத்தியே ஒரு தடவை, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டு பலார்னு ராகினி தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு அறையை விட்டால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?